மேகவெடிப்பு காரணமாக சென்னை மணலியில் அதிகனமழை பெய்துள்ளது. இது தொடர்பாக தற்போது அதிகாரப்பூர்வமாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. மணலி விம்கோ நகர், மணலி புதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகனமழை பெய்ததற்கான காரணம் மேகவெடிப்பே எனவும், மணலியில் அதிகபட்சமாக 27 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு இருந்துள்ளது. மணலி புதுநகரில் 26 சென்டிமீட்டரும், விம்கோ நகரில் 23 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. இதனை தற்போது அதிகாரப்பூர்வமாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மேகவெடிப்பு காரணமாக சென்னை மணலியில் அதிகனமழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மணலி, விம்கோ நகர், மணலி புதுநகர் பகுதிகளில் அதிகனமழை பெய்துள்ளது. இதற்கு மேகவெடிப்பே காரணம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் மேகவெடிப்பே இதற்கு காரணம் என தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மணலியில் இரவு 11 மணி முதல் 12 மணி வரை மட்டும் 12.6 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேற்று இரவு சென்னையில் பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக மணலியில் 26 சென்டிமீட்டர் மழையும், விம்கோ நகரில் 23 சென்டிமீட்டர் மழையும் பதிவானது. இதற்கு மேகவெடிப்பே காரணம் என வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. சென்னை மணலியில் மேகவெடிப்பு காரணமாக அதிகனமழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. மணலி, விம்கோ நகர், மணலி புதுநகர் பகுதிகளில் அதிகனமழை பெய்துள்ளது. இதற்கு மேகவெடிப்பே காரணம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணலியில் அதிகபட்சமாக 27 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. மணலி புதுநகரில் 26 சென்டிமீட்டரும், விம்கோ நகரில் 23 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மணலியில் இரவு 11 மணி முதல் 12 மணி வரை மட்டும் 12.6 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.